அதுபோக சில ஏனைய கட்சிகள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அண்ணன் கமலஹாசனுடைய கட்சி வந்திருக்குது. அண்ணன் விஜயகாந்த் இருக்கிறப்ப இருந்த அமைப்புடைய நிலைமை வேற. ரிஷிவந்தியத்திலாம் அவர் தனியார் நின்று வெற்றி பெற்றார். அது மட்டுமல்லாமல் 3வது அணியை அவர் தலைமையில் கட்டமைக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்த காரணத்தால் தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அதுக்காக பங்கு இருக்கிறான். அடிக்கப்பட்ட மாணவன் ஒரு தலித், ஆனால் அடிக்கப்பட்ட மாணவனுக்காக குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடலாம். அவர் சாதி வரி எங்கே இருக்கிறா? எங்கெங்க இருக்கிறேன்? அதிகாரிகளே சாதி வரி பிடிச்சானே இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி அப்படி தானே இருக்கிறாங்க. நான் கேட்குறோம்ல, எங்கே நீ எப்படி சொன்னீங்க சமரசம் ஆயிட்டோம்னு? எதில் சமரசமானா? நாங்கள் நாளை ஏடிஎம்கேல எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் யார் முதலமைச்சர் நினைக்கிறீங்க? மோடி தான் முதலமைச்சர். அங்கேயும் யாரு, இங்கேயும் யாரு? அதுவே அயோக்கியத்தானா நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எதற்காக ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா, அந்த காலகட்டத்தில் ஐபேக் என்ற ஒரு பிராடு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பலை எங்களை ஏமாற்றி விட்டுருச்சு. மேதகு பிரபாரன்னு தெரியும். அவரிடம் இருந்த தற்கொலை படைகள், கரும்புலிகள் யாருன்னா எல்லாம் தலித்துகள் தான். அவர் மாஸ்டர்னு படம் நடிப்பாரான். ஆனால் மாஸ்டரில் ஃபுல்லாக போதையிலேருந்து தெரிவாரான். படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல் போதை. மாஸ்டர் நம்ம உள்ள மாஸ்டர் சொல்லி போதையை போட்டால் உங்களை மாதிரி பெண்மகளை செருப்பு வச்சு அடிச்சு விட்ருவாங்க, விரட்டி விட்ருவாங்க. ஆமாம்மா, சாதிவரி கும்பல் தலைவரித்து ஆடுகிறது தமிழகத்தில். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுப்பதற்கு தமிழக முதல்வர் ஏதாவது சட்டத்தை போடுங்க, திட்டத்தை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப சிக்கல். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தேர்தல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுகவும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக 7 பேர் கொண்ட குழுவையும் நியமிச்சிருக்காங்க. டிஆர் பாலு அவர்கள் தலைமையில். நேற்று இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு 5 தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து 4 தொகுதிகளாவது கொடுங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் 3 தொகுதிகள் போன முறை கொடுத்த மாதிரி அதிலிருந்து குறைச்சி 2 தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு, அதாவது கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் வந்து கம்மியாக தரப்படுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ விசிகா எந்த நிலைப்பாடு எடுக்கும்? விசிகா எந்த நிலைப்பாடுமே எடுக்காது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை என்பதே, தேர்தலுடைய தொகுதி பேச்சுவார்த்தை என்பது அந்தந்த கட்சியுடைய வலிமையை பொறுத்து தான் ஒதுக்குவாங்க. இதில் வந்து யாருக்கும் இறக்கப்பட்டோ இல்லை உதவி செய்யணுன்ற என்றோ யாரும் செய்ய போகிறதில்லை. விடுதலை சிறுத்தைகள் இருப்பதால் நமக்கு என்ன லாபம்? சரிங்களா? இப்போ மற்ற கட்சிகள் இருப்பதால் நமக்கு என்ன லாபம்? அதில் யார்கிட்ட எங்கெங்கிருந்து எவ்வளோ ஓட்டுகள் கிடைக்கும், சரி, அதுதான் பார்ப்பாங்க. வள்ளுவர் சொன்ன மாதிரி வினை தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும் சொல்லுவார். வினை வலிமையில் ஒன்று சொல்லுவார். அதாவது தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமையெல்லாம் வச்சு தான் நம்ம மதிப்பிட வேண்டும். அப்போ தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள். சரி, அந்த குறளின் பிரகாரம் அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணியில் யாருக்கு வந்து நல்ல சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து 2 இலக்குகளில் ஒதுக்குவார்கள். ஆனால் இப்போ திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் இப்போ நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் வர்றதுனால நாங்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளே வந்து கம்மி பண்ணிட்டோம், அதனால் கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் சமரசம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது உங்களுக்கு தெரியுங்க, போன முறை வந்து 173 தொகுதியில் அவங்க போட்டிட்டாங்க. ஆமாம் இருக்கா? அப்புறம் அது அவங்க மட்டும் தனியாக போட்டிக்கிட்டது. அதே மாதிரி உதயசூரியனோட சேர்த்து 180 சம்திங்கில் போட்டிக்கிட்டாங்க. சில பேர் வந்து உதயசூரில் போட்டிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து எல்லா கட்சிக்கும் தாளை வந்து 6 சீட்டு ஒதுக்குனாங்க. இவங்களுக்கு வந்து 25 சீட்டு ஒதுக்குனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பழைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அது எல்லாருமே அவங்களுக்கு தெரிந்தது. இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்து யார் உள்ளே வர்றான்னா, அண்ணன் விஜயகாந்தோடைய அண்ணன் கட்சி உள்ளே வந்து தேமுதிக வந்திருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பாக கருதப்பட்டது. பழம் நழுவி பாலில் விழுகும்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதியை அழைத்தார். ஆனால் அந்த நேரம் விழுகாமல் போய்விட்டது. இப்போ அது வந்து சேர்ந்து இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை. அதுபோக சில ஏனைய கட்சிகள் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அண்ணன் கமலஹாசனுடைய கட்சி வந்திருக்குது. இப்போ இவங்களாம் எப்படின்னா ஒரு முக்கியமான கட்சிகளை நம்ம யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அண்ணன் விஜயகாந்த் இருக்கிறப்ப இருந்த அமைப்புடைய நிலைமை வேற. ரிஷிவந்தியத்திலாம் அவர் தனியார் நின்று வெற்றி பெற்றார்.
அது மட்டுமல்லாமல் 3வது அணியை அவர் தலைமையில் கட்டமைக்கப்பட்டது மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்த காரணத்தால் தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியலை. ஒருவேளை மக்கள் நல கூட்டணி அமையாமல் இருந்திருந்தால், விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒருவேளை திமுகவோடு இருந்திருந்தால், கம்யூனிஸ்ட் இருந்திருந்தால், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் இறப்பதற்கு முன்னாலேயே அவர் ஒரு முதல்வராகவே இறந்திருக்கலாம். அதை நம்ம சொல்ல, திமுக காரங்களே சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுதான் நான் வள்ளுவருடைய குரலை நான் சொன்னேன். ரைட்டா? அவங்கவுங்க வலிமையை பார்க்கணும். வலிமை பார்க்காம ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காரு, அமைப்பத்திலும் புத்தகத்திலும் சொல்கிறார், தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும், சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும். எங்கள் தலைவருடைய முழக்கம் தான் அது. சரிங்களா? அது வந்து திருவள்ளுவருடைய முழக்கம். அப்போ எல்லாமே உலகத்தில் வந்து அவங்கவுங்க வலிமையை பொறுத்து தான் அமையும். அதை தீர்மானிக்கிற ஒரு இயங்கியல் கோட்பாடு. அந்த வகையில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக அந்த கூட்டணியில் ஒரு வலிமையான அமைப்பு, கருத்தியல் ரீதியாகவும் சரி, கள ரீதியாகவும் சரி, இன்னமும் வந்து அறிவு சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பு தான், ஒரு மக்களுடைய விடுதலையை நம்பக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு தான். நம்ம சொல்ல போனால் சங்கிகளை நேருக்கு நேராக, சங்கி கூட்டங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்புனா அது விடுதலை சிறுத்தைகள். அதை வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு நீங்கள் அந்த பேசுனீங்களா, இப்போ நீ சொல்கிற கருத்துக்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு பொருந்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெளிவாக 2 இலக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் 2 இலக்கு வழங்கி விடுவார்கள். ஆனால் இப்போ சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் காங்கிரஸ் போல் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம், முதல்ல நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்தை வச்சிங்க, அப்புறம் அதிலிருந்து நாங்கள் இப்போதைக்கு பின்வாங்குறோம், இந்த சட்டமன்ற தேர்தலை நாங்கள் வைக்கல, இரட்டை இலக்க சீட்டுகள் வந்து கேட்போம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அதற்கான சூழல் இப்போ ஏற்படாத மாதிரி தானே இருக்குது. அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை திமுக இல்லை, ஒருவேளை திமுக கூட பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் எங்கள் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறோங்க. எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் சொன்னோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கம் யார் கொடுத்தா சொல்லுங்க, யாருங்க கொடுத்தா? இன்னைக்கு அந்த முழக்கத்தை தானே காங்கிரஸ் எடுத்து பேசுது, அந்த முழக்கத்தை தானே விஜய் கட்சிக்காரங்க பேசுறாங்க. அது விதை போட்டது யார்? எழுச்சி தமிழ். எப்போ? 90களில். இப்போ பேச 90களில் எத்தனை ஆண்டுகள்? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் சொன்ன முழக்கம்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதை மட்டும்தான் பேசுவாங்க. அதுக்கு அடுத்து பேசக்கூடியதே முக்கியமானது, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதுக்காக பங்கு கேட்குறான். சரிங்களா? அப்போ அது எப்போ கேட்போம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் போட்ட விதை அதை எப்படி முளைக்க வைக்கணும், எப்படி அது மரமாகணும், அதில் எப்போ பூ பூக்கும், அந்த பூக்களை எப்படி சூடணும் மாலையாக, அது எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவருக்கு தெரியும். அதை நாங்கள் உருவாக்குவோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமரசம் பண்ணிட்டே போய் எங்கேயுமே சமரசம் இல்லை, எதுலையுமே சமரசம் இல்லைங்க. நீங்கள் எங்கள் தலைவருடைய ஃபேஸ்புக் எடுத்து படிக்கிங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏடிஎம்கே எங்கே இருக்கிறாங்க, பிஜேபி எங்கே இருக்கிறாங்க, இந்த விஜய் ஏதோ முரட்டுக்கால கதை சொல்லியிருக்கிறாப்புல நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் போய் பேச முரட்டுக்கால படத்தை பார்க்க வேண்டியதானே. காலை வருது, காலை அடக்குறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அது வேறு பிரச்சனை. இப்போ முக்கியமான நுட்பமானதுங்க, அதாவது நம்ம நீதிமன்றமே சொல்லிருச்சு, கவின் படுகொலையில் அவங்களுடைய அம்மாவும் இதில் குற்றவாளி, திட்டமிட்டு பிளான் பண்ணி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு யார்? நீதிமன்றம் சொல்லுது. ஆகையால் கவின் தாயை விசாரிங்க அப்படின்னு சிபிசிஐடி இதுவரைக்கும் விசாரிக்கலை. இது எங்கள் தலைவருடைய முழக்கமாக இதை நீங்கள் அறிக்கையாக கொடுத்துருக்காரு, எடுத்து பாருங்கள். நான் கூட்டணி வாயை மூடி கிடக்கிறோமா? இல்லை, இதை யார் கேட்கணும்? பிஜேபி கேட்கணும், சங்க பரிவார்கள் கேட்கணும். நாங்கள் தான்டா இந்துக்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அவங்க கேட்கல. எதிர்கட்சியான திமுக அதை போய் கேட்க வேண்டியதானே? இல்லை விஜய் கேட்க வேண்டியதானே? அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கிரி என்ற ஒரு மாணவனை அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அவனை போட்டெல்லாம் வந்திருக்கு. அதை எங்கள் தலைவர் போட்டிருக்காரு. அதை யாருமே வாய் திறந்து கூட கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலேயே ஒரு மாணவன் பள்ளியில் படிக்கின்ற மாணவன், 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன், ஜீவாவன் பேர் ஜீவானந்தம், நல்ல பேர் வச்சிருக்கான். அந்த பையனை வர அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை அடித்தது கூட மாணவர்களோட சண்டை வரும் போகும். அது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஒன்றும் பிரச்சனை. அவன் அடிப்பேன், இவன் அடிப்பேன். ஆனால் அடிக்கப்பட்ட மாணவன் ஒரு தலித். ஆனால் அடிக்கப்பட்ட மாணவனுக்காக குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. அவள் சாதி வரி எங்கே இருக்கிறான்? எங்கெங்கே இருக்கிறேன்? அதிகாரிகளே சாதி வரி பிடிச்சானே இருக்கிறாங்க. அவள் போலீஸ் அதிகாரி அப்படி தானே இருக்கிறாங்க. நான் கேட்குறோம்ல, எங்கன்னா நீ எப்படி சொன்னீங்க சமரசம் ஆகிட்டோம்னு? எதில் சமரசம் பண்ண நாங்கள் சொல்லுங்க நெறியாளர்களே, நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு சமரசம்னா விடுதலை சிறுத்தைகள் சமரசம்ன்ற வேலையே இல்லைங்க. மக்களிடம் சமரசம் ஆகும், மக்களிடம் சமரசம் ஆகும். மக்களுக்காக தான் கூட்டணிக்காக மக்கள் இல்லை. மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். சங்கி குறிப்பிடம் இருந்து, சனாதன கும்பலிடம் இருந்து, இப்போ இவ்வளவு இருந்து இவ்வளவு சாதி பிரச்சனை நடக்குது. நாளைக்கு பிஜேபிக்காரன் இங்கே வந்துட்டானா
நாளை ஏடிஎம்கேல எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் யார் முதலமைச்சர் நினைக்கிறீங்க? மோடி தான் முதலமைச்சர். மோடி தாங்க. ஏன் ஆர்எஸ்எஸ் கும்பல் தாங்க முதலமைச்சர். எடப்பாடியை வீட்டில் படுக்க வச்சுருவாங்க, படுத்து இங்கே தூங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்கேயும் சமரசம் என்பதே விடுதலை சிறுத்தை வரலாற்று இல்லை. ஆனாலும் சமரசம் யார்கிட்ட பண்ணணும்னா மக்கள்கிட்ட தான் பண்ணுவோம். இப்படி வலதுசாரி கட்சி வந்து உள்ள வந்துடக்கூடாது, அதனால தான் நாங்கள் திமுக கூட்டணியில இருக்கோம், நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் வாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலை கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வந்து பின்வாங்கிறதுனால விசிக கட்சி பலவீனமா வந்து மக்கள் மத்தியில வந்து பார்க்கப்படும். அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, எங்க பிரச்சனை வந்து இன்னைக்கு உருவான பிரச்சனை இல்லை, நேற்று உருவான பிரச்சனை இல்லை. 2000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட சாதி கொடுமை, சாதி பிரச்சனை. அப்போ அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. ஏங்க இவ்வளோ காலமாக வெயிட் பண்ண நாங்கள் தாங்க தீர்வை எழுத போகிறோம். திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது, திருத்தி எழுதாமல் தீர்வு கிடைக்காது. எங்கள் தலைவர் சொன்னது, எங்கள் தலைவர் சொன்னதாங்க. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஏன் புரட்சி அம்பேத்கர் போராடாத போராட்டமா, அயோத்தியாச பண்டிதர் போராடாத போராட்டமா சொல்லுங்க. அப்போ வந்து திமுக இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகள் வந்து விசிகாவுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் அந்த கூட்டணியில நீடிக்க தான் போகுது. கொடுக்கலே நீங்க எங்க சொல்றீங்க? கொடுக்க போறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா இரட்டை இலக்க சீட்டுகள் வந்து எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தானே திமுக இருக்கு. மொத்தம் 234 தொகுதிங்க, கரெக்டா? 234 தொகுதியில் டபுள் டிஜிட் இல்லையா? இல்லை கேட்குறேன் உங்கள்கிட்ட. நாங்கள் வெறும் டபுள் டிஜிட் தான் கேட்குறேன். அது 10 கூட இருக்கலாம், 11 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம், 15 கூட இருக்கலாம். நாங்கள் 10 கூட இருந்துட்டு போதும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் சும்மா வரலாற்று சுவடுகள், சும்மா சாதாரண விஷயம் இல்லை. என் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வந்து உயிரை நினைக்கிறான் தலைவரை, கட்சியை உயிரை நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி காலத்திலேயே எத்தனை சீட்டு வாங்கினா? 10 சீட்டு வாங்கினோம். ஜெயலலிதா அம்மையால் இரும்பு பெண்மகள் 9+1 அந்த அம்மா ஒரு ராசி நம்பர் எங்களுக்கு கொடுத்தாங்க. 9 சீட்டு இங்கே, 1 சீட்டு பாண்டிச்சேரியில் வாங்கினோம்ல. அதில் எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டு ஆயிடுச்சுங்க. இன்னமும் திருப்பி வந்துக்கிட்டு இன்னமும் நாங்கள் சிங்கிள் டிஜிட் நிற்கிறோன்றது உண்மையிலே நான் ஏதாவது பேசி விட்டுருவேன் திமுக காரங்கள. இப்போ நாங்கள் வேறு தேர்தல் நோக்கி இருக்கிறோம், புரியுது? நான் வேறு தேர்தலில் போட்டியிட போகிறேன், அதை மனசை வச்சுட்டு அதை செஞ்சு விட்ருவாங்க. அதனால் ஓப்பனாக நேர்மையாக நான் சொல்கிறேன், எங்களை விட சங்கத்தமிழனை விட அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. 2ஆம் கட்ட தலைவரை விடுங்க, தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் எங்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அண்ணே தலைவருக்கு நல்ல சீட்டு கொடுத்தாதான், விடுதலை சீட்டு கொடுத்தாதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னே. எங்களுக்கே தெரியும், களத்துக்கு போனோம்னா எங்களோட வர்றவங்க வால் போஸ்ட் ஒட்டுறது, கொடி கட்டுறது, பின்னாடி கோஷம் போடுறது எல்லாம் யாரு நினைக்கிறீங்க? யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் தாங்க. இதை வந்து நான் ஒன்றும் கேவலம் நினைக்கல, உழைக்கக்கூடிய நேர்மையானவர்கள். அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து இரட்டடிப்பு செய்துட்டு அங்கேயும் 6 இங்கேயும் 6, அதுவே அயோக்கியத்தனம். நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எதற்காக ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா அந்த காலகட்டத்தில் ஐபேக்கு என்ற ஒரு ப்ராடு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல் எங்களை ஏமாற்றி விட்டுருச்சு. ஆனால் நாங்கள் ஏமாந்து ஒன்று கூட வச்சுக்கிறோங்க. ஆனால் நிகழ்காலத்தில் எப்போ சோசியல் மீடியா வந்துச்சோ இப்போ எல்லார்களுக்குமே தெளிவாக தெரியுது ஒவ்வொரு கட்சியுடைய வலிமை என்னன்னு. இப்போ நான்லாம் வந்து ஏறக்குறைய பல மாவட்டங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி பட்டறைக்காக சென்றிருக்கிறேன். நான் செல்கின்ற இடத்துல நம்ம பார்க்க முடியுது, தொண்டர்கள் வந்து அவ்வளவு விவரமாக இருக்கிறாங்க, அரசியல் புரிதல் இருக்குது. பழைய மாதிரி இல்லை. ஓட்டு அந்த இன்னைக்கு கடைசி நான் நினைக்கிறேன் வெளியிட்டிருக்கிறாங்க, இந்த ஓட்டு வாக்காளருடைய படிவங்களை வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த கட்சிக்கார தொண்டர்கள் போய் பார்க்குறாங்க, வேறு யாராவது விடுபட்டு இருந்தால் சேர்க்குறாங்க, எதுவும் தப்பாக இருந்தால் எடுக்கிறாங்க. அவ்வளவுக்கு அரசியல் புரிதலோடு இயங்குறாங்க. அதுமாதிரி எந்த தொகுதியில் நமக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது, எங்கே குறைச்சிருக்குது, வெறும் தலித்து மட்டுமல்ல, தலித்து எல்லாம் ஜனநாயக சக்தியில் எவ்வளோ பேர் நம்மளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ தன்னெழுச்சியாக வளர்ந்துருக்கிற இது எனக்கு தெரிஞ்சது பூராமே திமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். அப்போ இது பூரா தெரிஞ்சதுனால 2ஆம் கட்ட தலைவர் தெரியாமல் இருக்குமா? அது தெரியுதோ தெரியல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய அந்த கோட்பாடுகளோடு களமாடக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2 இலக்கில் நிச்சயமாக கொடுப்பார், கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கொடுக்கல அப்படின்னாலும் விசிக திமுக கூட்டணியிலேயே இடம்பெறும். நீ அப்போ வாங்கங்க, இன்று நீ என்னோட முடிக்க போகிற இல்லை உங்கள் கம்பெனியை, ரைட்? கம்பெனி அடுத்தடுத்து இருக்குல்ல, ஒருவேளை அப்படி ஒன்று நடக்காது, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல. ஓகே, 2 இலக்கு என்பது எங்களுக்கு சாதாரண அடிப்படைங்க. இது ஒன்று நான் பெருசாக நாங்கள் வந்து 25 சீட்டு கேட்டோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கரமான பிரம்மாண்டமானது 25 சீட்டு என்னங்க நீங்கள் கேட்குறீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ரைட்டு, சரி நம்ம பேசுவோம், தப்பாக எடுக்க வேணாம். காங்கிரஸ்கார தொண்டர்கள், காங்கிரஸை நீங்கள் பார்க்குறீங்களே, எங்கள் தொண்டர்னு பார்க்குறீங்களே, ரைட்டா? அவர் நம்ம அண்ணன் தான், ஒன்றும் தவறாக எடுக்க மாட்டார். அவங்க எங்கேயாவது மாநாடு போட்டிருக்காங்களே எங்களை மாதிரி? சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக மாநாடுன்னு ஒன்று போட்டு நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் தான். பிரம்மாண்டமான மாநாடுகள் இந்த கூட்டணியில் சொல்கிறேன், சரிங்களா?
அவ்வளோ பெரிய மாநாடு போடுற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பை நாங்கள் இருக்கிறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு தான் 25 சீட்டு கொடுக்கணும். ஆனால் அவங்க காங்கிரஸ்ன்ற ஒரு ஆனா பெரிய நீங்க காங்கிரஸ பலவீனமா தான் அணுகுறீங்க. பலவீனமான அணுகலங்க. யதார்த்தத்தை சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க. சரி, யதார்த்தமா அது யதார்த்தமான பலவீனமான ஒரு கட்சி பலவீனம்னு அப்படி- சொல்லாதீங்க. அவங்க பலவீனம், அவங்க அவ்வளோதாங்க. அவங்களுக்கே தெரியும். சும்மா நீங்க போட்டு பில்டப் பண்ணி விட்டு எங்களுக்கு அவங்களுக்கு வம்பழுத்துறதே அவங்க குறியா இருப்பீங்க. ஒரு அப்படிலாம் இல்லை. காங்கிரஸுக்கு வந்து என்ன போகுதுன்னா பரவலாக வந்து அது கொஞ்சம் பழமையாயிருச்சு. அது ஒரு கட்சியை சார்ந்தே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் ஓட்டு இருக்கும். சரி, ஆனா அப்படிப்பட்ட தொண்டன் இல்ல. கட்சியை வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் முழக்கத்தை கையில் எடுத்து இப்போ இந்த நொடி வரை விடாம தான் இருக்காங்க. ஆனா விசிகா அதை விட்டுருச்சு இல்லையா? விசிகா விட்டுருச்சு அப்படின்னா அதை மறந்துருச்சுன்னு அடுத்த நேரம் இல்லை. எங்களுக்கு எப்போ அடிச்சா குறி எப்போ வச்சா குருவி விழுகுமோ அப்போ நாங்கள் அடிப்போம். சும்மா தேவையில்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய தோட்டாக்களை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு இல்ல, தேர்தலுக்கும் இதை சொல்ல வேண்டியதுதான். இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. நான் 2000 ஆண்டு காலமான யுத்த களம். உங்களுக்கு சாதாரணமாக பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு நாள் போய் சேரியில் போய் இருங்க. அப்போ தான் உங்களெலாம் தெரியும். உங்கள் பேரை நான் சொல்லுங்கள். நிறைய பேர் கவிப்ரியா. கவிப்பிரியா வந்து ஒரு நாள் ஒரு சேரியில் போய் வாழுங்க. அந்த மனுஷனுடைய கொடுமை உங்களுக்கு தெரியும். ஒரே ஊருக்குள்ளே இருப்பேன், அவனை மதிக்க கூட மாட்டாங்க. நீ அந்த ஊரில் தான் அந்த இதுக்கு போக முடியாது. நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் பேட்டி கொடுத்தார். உண்மையாக நான் அந்த பேரை பாராட்டுறேன். அந்த பேட்டியில் ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருந்தாப்புல. அவ்வளோ ஒரு கொடிமை சைக்காலஜிக்கலாகவே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தான் கொஞ்ச நாளத்துக்கு பிறகு இவங்க வந்து ஒரு அரசியலாக எழுச்சி பெறுகிறார்கள். சரி, அரசியல் சக்தியாக வளர்ந்து வருகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். ஆனால் இலக்கை நாங்கள் அடைவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்களே பார்ப்பேன் கண்ணால். எழுச்சி தமிழர் தமிழக முதல்வராக இருக்கும் பொழுது நீங்களே ஒரு நாள் நான் உங்களுக்கு பேட்டி ஏற்பாடு பண்ணி தர்றேன். அன்றைக்கி அந்த அம்மா வந்து ரொம்ப சுலபாக போகிறீங்க, சமரசம் ஆகிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கி தரேன். நீ அப்போது பேட்டி எடுங்க. சரி. இப்போ நேற்று தாவேகா கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சில விமர்சனத்தை வச்சிருந்தார். அதாவது குடிசை பகுதிகளில் தான் அதிகமான ட்ரக்ஸும் குடிப்பழக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அவர் யதார்த்தமாக இதை சொன்னார் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டு, இன்னொரு பக்கம் வந்து தலித்துகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு தான் சொன்னார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவன் ஒரு பைத்தியக்கார பையன். சரிங்களா? அவன் பைத்தியம் ஏதாவது வளரும். அதுக்கெல்லாம் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க. ஏங்க ஒரு ஷேரியில் தாங்க இன்றைக்கி உண்மையான ஒழுக்கம் அங்கே தாங்க இருக்குது. உண்மையான நீங்கள் மக்கள் அங்கே தாங்க போய் பார்க்கலாம். அவன் மனசுக்குள்ளே அப்படி வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் அவன் பேசுகிறான் அந்த தம்பி. ரைட்டாக? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் லாட்ரி சீட்டே வந்து அங்கே தானே அதிகமாக விற்கிதுன்னு அதை ஏன் சொல்லலை? அதையும் சொல்ல வேண்டியதாங்க சேர்த்து. லாட்ரி சீட்டுக்கே இவங்க தானே முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க. இவங்க தான் ஊற்றி கொடுக்குற குரூப்பே இந்த குரூப்பு தான். இவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. நீங்கள் சேரிக்கு போங்கங்க. ஷேரியில் தாங்க உங்களை போனவே வாமா இந்து ஊருமா நீங்க அப்படின்னு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஷாப்பில் ஏன்னா சாப்பாடு கூட போடுவாங்க. இப்போ நானே கேள்விப்பட்டிருக்கேங்க. அது பயலுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே தான் போய் தங்குவாங்கலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தமிழரசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய தமிழ் தேசிய போராளி. தெரியுமில்ல? வரலாறு படிச்சிருக்கிறீங்களா? அவர் மீன் சுருட்டின்ற அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. அவரே வந்து வன்னியர் தான். ஆனால் அவர் ஷேரியில் தான் வாழ்ந்துருக்கிறார். மேதகு பிரபாரன்னு தெரியும். அவரிடம் இருந்த தற்கொலை படைகள் கரும்புலிகள் யாருன்னா எல்லாம் தலித்துகள் தான். தலித்துக்கு மக்கள் உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதுக்காக வெறும் தலித்து மட்டும் சொல்ல, பாதிக்கப்பட்ட எல்லாருமே. அவங்க வேற ஆளாக கூட இருக்கலாம், சமூகமாக கூட இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், சில்லு என்று சிதறடிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வந்து நேர்மையாக இருப்பாங்க, கருணையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ரைட்டா? அங்கே போய் நீங்கள் போதை ஊற்றினா வாங்கி தானே குடிப்பாங்க. நீ ஏன் அதை விற்கிற? நீ எங்கள் இதில் இருக்கும்போது சொன்னில மதுவை ஒழிப்போ, மானுடத்தை காப்போம்னு வந்து நீ தானே போட்டி போட்ட எங்கள் தலைவர்கிட்ட இருந்து. எங்கள் தலைவர் முந்தானத்து கூட பேட்டி கொடுக்குறாரு. மதுவை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கவில்லை, ஏன் அதை வந்து தேர்தல் அறிக்கை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டான்னு கேட்குறாரு. நீ எங்கனே பேசினியா? நான் கேட்குறது இப்போ கேள்வி கேளுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க அந்த பையன்டை. ரைட்டா? இப்போ அவன் கட்சியில் தானே இருக்கிறேன், ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கிறேன். அவர் தலைவரை சொல்லி விஜய்டை சொல்லி நம்ம இதுமாதிரி ஒரு அறிக்கை கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க வேண்டியதானே? இவங்களே பெரிய பிராடு பயிலுங்களா? நாங்கள் எதுக்கு அவங்க வந்து பேசியிருக்கோம் தேவையில்லாமல்? அவர் மாஸ்டர்னு படம் நடிப்பாரான். ஆனால் மாஸ்டரில் ஃபுல்லாக போதையிலேருந்து தெரியவாரான். படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல் போதை. மாஸ்டர் நம்ம உள்ள மாஸ்டர் சொல்லி போதையை போட்டால் உங்களை மாதிரி பெண்மகளை செருப்பு வச்சு அடிச்சு விட்ருவாங்க, விரட்டி விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் போதையில் மப்புலேருந்து தெரிவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் நல்ல மேமே தெரிஞ்சிருவாங்க. அப்போ இளைஞர் அதை தானே பார்ப்பேன், கட்டி குட்டிச்சோர போவான்ல. அதனால் வந்து அவர் மாதிரி அந்த லூசு பையில பேசல என்னை வந்து கேட்காதீங்க. நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, நம்ம பதில் சொல்லுங்க. ஒரு சாதிய மனநிலையில தான் இது வந்து சொன்னாரு அப்படின்னு இல்லை அப்படி இல்லைங்க. பைத்தியங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்கள் நாளைக்கே பாருங்க பார்த்துட்டு ஐயோ நான் அந்த மைண்டில் சொல்ல. ஆனால் சாதி புத்தியோட பேசினான்னு சொல்ல. நான் அதையும் சொல்கிறேன். அந்த அதுக்கு சாதி புத்தினா இல்லை, பாவம். நம்ம இவ்வளவு பேசுகிறோமே, அப்போ நான் சொல்ல அவன் சாதி புத்தினா இல்லை, நமக்கு நெருக்கமானவர் தான். ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாப்புல, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் குற்றம் இல்லை. சாதி புத்தியோடலாம் பேசலை. அது சும்மா அவங்க அடிக்கிறாங்க. அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. ஆரம்பத்திலேருந்தே அவர் தாய் தந்தை இல்லாமல்
ஒரு கடினமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து தான் வந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அதனால் அந்த புத்திலாம் இல்லை, அந்த உள்வாங்கப்பட்ட கருத்து. ஒருத்தன் என்ன நினைக்கிறாங்க, சேரினா அப்படித்தான் இருக்கும், மதுரைனா அப்படித்தான் இருக்கும், மேலூர்னா அப்படித்தான் இருக்கும், பெண்கள்னா அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு உள்வாங்கப்பட்ட ஒரு கருத்து இருக்குல்ல, பொது புத்தி, அதில் பேசியிருக்கிறாரு. அதனால் அவரை மன்னிச்சு விட்ருவோம். பாவம் லூஸ் என்னமாலும் பேசிட்டு போகுதுன்னு மன்னிச்சிரும். சரி, இப்போ அடுத்து ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள், சீமான் மற்றும் திருச்சி சிவா, தமிழிசை சவுந்தரராஜன் இவர்களுடன் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து முகநூல்லையும் ட்விட்டர்லேயும் வந்து பகிர்ந்திருந்தாரு. அதாவது முருவெளி முரண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது சீமானுடைய மாநாட்டு நெருக்கத்தில் இந்த செல்ஃபி எடுத்து போடப்பட்டிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, அப்போல்லாம் ஒரு கேள்வியும் இல்லை. அவர் பாவம் மாநாடு நடத்துறாரு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏங்க ஒரு தடவை சந்திக்கிறோம்னா பார்த்து பேச வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? அக்கா யார்? தமிழிசை அக்கா, நம்ம ஊருக்கார அம்மா தானே. அந்த அம்மா வாங்கின கருத்து அரசியல் ரீதியாக பிஜேபி. ஆனால் அந்த அம்மா நம்ம பெண்மகள் யார்? அதுவும் குமரி ஆனந்தனுடைய மகள். அவர் தான் தமிழுக்கே ஒரு அண்ணன் தம்பி பாசத்தில் இந்த செல்ஃபியை வந்து பகிர்ந்திருக்காரு அப்படின்னு எடுத்து. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக தான் சீமான் வந்து ரொம்ப நட்டு கலந்து போயிருக்கிறார். அதான் ரொம்ப சிக்கல். நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, இப்போ வந்து அவர் மாநாட்டில் பேசுகிறார், புரட்சியாளர் அம்பேத்கரை எதிர்த்து பேசுகிறார். அப்போ அது நட்டு கலந்துச்சா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இனம், மொழி, சாதி எல்லாத்தையுமே நாடெல்லாம் கடந்த ஒரு மாபெரும் போராளி. அதுதான் எல்லாருமே பாபா சாஹிப் அம்பேத்கர்பாங்க. எங்கள் தலைவரே அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் முதல் சொன்னார். புரட்சியாளர்களுக்கு வந்து எல்லை இல்லைங்க. பெண்ணும் புரட்சியாளராக இருக்கலாம், நானும் புரட்சியாளர், ஆணும் இருக்கலாம். எந்த எல்லையுமே இல்லை. நம்ம அந்த கொள்கையில் இருக்குமா இல்லையான்னு தான் முக்கியமான மேட்ரு. அவரை சொல்கிறார் அயோத்தியாச பண்டிதர் பெரிய ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். நீ என்ன சொல்கிறது? அதை கம்பேர் பண்ணி பேசுகிறாப்ப. எங்கள் தலைவர் இதெல்லாம் முன்னாடியே சொன்னார். இன்று தந்தை பெரியாரை இழிவாக பேசுபவர்கள் நாளை மராட்டி மாநிலத்தை சேர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கேவலமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருங்காலங்கள்னு எப்போ சொன்னார்? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார். இப்போயே ஆரம்பிச்சிட்டாப்புல நட்டு கலந்து போய். இதெல்லாம் கடுமையான கண்டனத்தை உங்களுடைய சேனல் சார்பாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கரை வந்து நீ அப்படி பார்க்காத. அம்பேத்கர் போட்ட சட்டத்தில் தான் இன்னைக்கு நீயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அம்பேத்கர் போட்ட சட்டத்தில் தான் உன் கட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. அம்பேத்கர் போட்ட சட்டத்தில் தான் நீ இப்போ நிப்பாட்டுற 44 பேர் தலித்துகளை நிப்பாட்டுறையில். ஏன் அங்கே போய் பொது தொகுதியில் நிப்பாட்ட வேண்டியதானே? சரி, ஏதாவது பொது தொகுதியில் போய் தலித்து நிப்பாட்ட வேண்டியதானே? ஆனால் அந்த பேச்சு மிக கண்டனத்துக்குரியது. இன்னொன்று அந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது ரசிகர்கள் கூட்டம் இல்லை, இது கொள்கையால் சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது இருக்கலாம். நான் அதுக்கு வந்து உண்மையும் சொல்ல, தவறாக சொல்ல. ஆனால் நீ தான் ரசிகரை ஆக்கிக்கிட்டு இருக்கிற. உன்னை பார்த்து வர்றவன் வந்து கொள்கை ரீதியாக வரலாம். ஆனால் வந்தவனை பூரா நீ ரசிகனை மாற்றிக்கிட்டு இருக்கிறன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. ரசிகனாக மாற்றனா சீமானுடைய ரசிகராக மாறுறாங்களா? இல்லை எல்லாரும் பேசின பேச்சை பார்த்து எல்லாம் அங்கிட்டு போகிறாங்களா, விஜய் கிட்ட போகிறாங்களா, அப்படி தான் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த வர்ற தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் என்று கருத்தாளர் சொல்கிறாங்க. ஏன்னா நீ வர்ற மக்களை முறையாக நீ அரசியல் படுத்தணும். பாரு லாஜிக்காக எனக்கு தப்பாக இருக்கா இல்லையா? இதுக்கு நீ பதில் சொல்லுங்கள். அவரே கூட சொல்லட்டும். நான் நேரடியாகவே சொல்கிறேன். நமக்கு வேண்டியவரை இருந்தால் நேரடி தப்புன்னா தட்டி கேட்போம். அதாவது அம்பேத்கரை கேவலப்படுத்துவதை போல் பேசியிருக்கிறார். நீங்கள் என்ன போட்டு பாருங்கள், பார்த்துருப்பீங்க. அது தவறு. அப்போ அது ஒன்றே தான் எடுத்துக்காட்டு அந்த மாநாட்டிற்கு. மற்றது அப்புறம் போவோம். நீ அப்போ அங்கனே புரிதல் இல்லாமல் நீ அந்த கடப்பாறை மேட்டரை வந்து இன்னமும் அதே ஞாபகத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கடப்பாறையை கொண்டு நான் இடிப்பேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த புத்தியிலே செயல்படுகிறார். அப்போ உங்கள் முதலாளி யார், உங்கள் ஓனர் யார் அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இப்போ நாங்குநேரியில் திருமாவளவன் அவர்களுடைய ஓவிய சுவர் மீதையும் அம்பேத்கர் அவர்களுடைய ஓவிய சுவர் மீதையும் பெட்ரோல் பாம் வந்து வீசியிருக்காங்க. ஏற்கனவே இந்த நாங்குநேரியில் பார்த்தோம் அப்படின்னா சாதி வெறியிலால் ஒரு பையனை வந்து வெட்டியிருந்தாங்க. தொடர்ச்சியாக அங்கே அந்த சாதி வெறி கும்பல் வந்து அதிகரிக்குதோ, இந்த சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம்மா, சாதி வெறி கும்பல் தலைவரித்து ஆடுகிறது தமிழகத்தில். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுப்பதற்கு தமிழக முதல்வர் ஏதாவது சட்டத்தை போடுங்க, திட்டத்தை போடுங்க. இல்லைன்னா ரொம்ப சிக்கல். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கிரி என்ற ஒரு மாணவனை சும்மா போய் மாணவனில் ஒரு வேலை பார்க்குற சின்ன பையன், பாவம் 17 வயசுன்றாங்க, போய் மூத்திரம் பயணிச்சிருக்கிறேன், ஒன்றுக்கு அடிச்சிருக்கிறேன். ஏன்னா எங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றுக்கு அடிக்கிறியா கட் அவுட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்க கொலவரி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் குற்றம் இல்லையா? அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து பெட்ரோல் பம்ப் போட்டிருக்கிறாங்க செவத்தில் போய். அங்கே இருக்கிற ஒரு பையனை வந்து அடிச்சிருக்கிறாங்க, ஜீவானந்தம்ன்ற மாணவனை. இவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தமிழக முதல்வரை ஒன்றாக இணைவோம் என்று சொல்லுகிறீர்கள். ஒன்றாக இணைவோன்ற அந்த கருத்தில் தலித்து இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.